பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்து சிறப்பித்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபயர் படம் நாங்க இந்த கதையை சார் சொல்லி இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது இந்த படம் எந்த மாதிரி ஒரு படமா வரப்போகுது, இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குங்கிற மாதிரி பல வகையில திங்க் பண்ணி யோசிச்சு ஒவ்வொரு சீனையும் சார் டிஸ்கஸ் பண்ணி திருப்பி எழுதி ஒவ்வொரு டைலாக்கையும் பார்த்து செஞ்சு அதுக்கு முதல்ல டைரக்டர் ஜேஎஸ்கே சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டாங்க. படத்துல எனக்கு டைலாக் எழுத வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம முக்கியமான அந்த ஒரு வாட்ச்மேன் கேரக்டரை கொடுத்து என்னை நடிக்க வச்சு இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். சின்ன சின்ன வேஷங்கள், தடையறத்தாக்க, தடம், அப்புறம் அநீதி படத்துல நான் டைலாக் எழுதின வசனபால் சார் படம், அதுலயும் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. ஆனா இந்த படத்துல எனக்கு கிடைச்ச இந்த கேரக்டர் மாதிரி வேற எந்த படத்துலயுமே கிடைக்கல. நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அதுல நான் என்னைக்குமே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச ஹீரோ பாலாஜி முருகதாஸ், அவர் இந்த கதைக்கு கரெக்டா இருப்பாருங்கிறத சார் கரெக்டா ஜட்ஜ் பண்ணார். நிறைய ஆர்டிஸ்ட் பேசுறோம், யோசிச்சோம், இல்ல பாலாஜி முருகதாசருடைய பாடி லாங்குவேஜ் அவர் இந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டா இருப்பாருங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கேரக்டருக்கு அவரை பிக்ஸ் பண்றோம். அதே மாதிரி சாந்தினி மேடம் இது ஒரு முக்கியமான ஒரு அப்பாவித்தன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நீங்க பாத்திருக்கீங்க, ரொம்ப அழகா இயல்பா அதை பண்ணாங்க. சாட்சி மேடம் ரொம்ப துணிச்சலா அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணாங்க. அது ரச்சிதா மேடம் கேரக்டரும் எல்லா லேடிஸும் பார்த்து ரசிக்கிற மாதிரி. ஆக இந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. தமிழ் அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமா ஒரு இயல்பான ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி காயத்ரி ஸ்டான் அவங்களுடைய கதாபாத்திரத்தையே ரொம்ப இது எல்லா கேரக்டருமே இஞ்சா டைரக்டர் சாரு பார்த்து ஒரு டேக்குக்கு 10 டேக் ஆனாலும் சார் நினைச்சது வர்ற வரைக்கும் அதை கரெக்டா எடுக்காம விட மாட்டாரு. அதனாலதான் இந்த படம் எல்லா வகையிலையும், அதே மாதிரி போட்டோகிராஃபி சஜித் சாரு ஒவ்வொரு துறையிலையும், எடிட்டிங், கேமரா, இது எல்லா விஷயத்திலையும் அவருடைய முழு கவனம் இருந்தது. இது முதல் முறையா டைரக்ட் பண்றாருன்னு யாரும் நம்ப முடியாத அளவுக்கு எல்லா துறையிலையும் அவர் கவனம் செலுத்தி பண்ணதுனால எல்லாருக்கும் திருப்தி, பார்த்தவங்க எல்லாரும் மனசார பாராட்டுற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து